இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இவனுடைய மகா பெரிய கிருபை, அவருக்குள் நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிற நாம் இந்த இடத்துல ஒன்று கூடி அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் நம் மத்தியில் ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் ஆழமாய் உணர்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த நாட்களிலும் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற அந்த காரியத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். எப்படி நம்முடைய ஐடென்டிட்டி என்ன, உலக தோற்றத்துக்கு முன் கிறிஸ்துவுக்குள் நாம் யாராயிருந்தோம், இன்றைக்கு நமக்கு இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு முதல் ஆதாமின் மூலம் நாம் எதையெல்லாம் இழந்து போனோம், இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நமக்கு என்ன நடந்திருக்கிறது, இதெல்லாம் குறித்து தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இத இன்னும் டீப்பரா ஒவ்வொரு நாளும் போகும் பொழுது நிறைய காரியங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும், நிறைய ஏரியாஸ்ல நமக்கு விடுதலை உண்டாக ஆரம்பிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்போ நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தது என்னன்னா, முதல் ஆதாம் அந்த பழத்தில் பங்கெடுத்த பிறகு அவன் சொல்றான், நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அப்போ இது வீழ்ச்சி அடைந்த மனிதனுடைய நிலையாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலை அவனுக்குள்ள போலியான அடையாளங்களை உருவாக்குகிறது. ஐடென்டிட்டிஸ், தேவன் கொடுத்த ஐடென்டிட்டிய மறந்து அந்த இடத்திலிருந்து அவன் விழுந்து இவன் தனக்குத்தானே ஐடென்டிட்டிய பார்க்க ஆரம்பிக்கிறான், கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான், மற்றவர்கள் சொல்லுகிறதுல இருந்து ஐடென்டிட்டியை எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறான். தேவன் அவனை எப்பொழுதும் எப்படி பார்த்தாரோ அதே அன்போடு தான் அங்க வருகிறாரு. ஆனால் ஆதாமினுடைய வீழ்ச்சி அடைந்த மனநிலை அவனை நிர்வாணியா பார்க்குது. அவன் தான் தண்டனைக்குரியவனாய் அவன் தன்னை பார்க்கிறான். தனக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு அங்கே உண்டாகும் என்கிற அந்த நிலையை அவன் எதிர்பார்க்கிறான். தேவனோடு கூட ஒரு உறவு கொள்ள முடியாத ஒரு நிலையை அவன் மனது அடைகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த மனநிலையோடு கூட அவன் ஜீவ விருட்சத்துல பங்கெடுப்பான் என்றால் அவனை மீட்கவே முடியாது என்கிற நிலைக்கு மனித இனம் கடந்து வந்துவிடும். அவன் ஆசையா அங்கே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் படைத்து அவரோடு கூட உறவு கொண்டிருந்த நிலை, இப்போ அது எல்லாம் மாறி வீழ்ச்சி அடைந்த நிலையில தேவனை தூரமா பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு அவன் வந்து விட்டான். இதே மனநிலையில எப்போ குற்ற மனசாட்சியில தான் கண்டிக்கப்பட வேண்டியவனாய், தண்டிக்கப்பட வேண்டியவனாய், ஆக்கினை தீர்ப்பு அடைய வேண்டியவனாய் அவன் உணர்கிற அந்த இடத்துல இருந்து அவன் ஜீவ விருட்சத்துல பங்கெடுத்தானா, நித்தியமாய் இதே மனநிலையில அவன் ஜீவனோடு இருப்பான் என்றால் அது அவனுக்கு மிகப்பெரிய தண்டனையாய் இருக்கும் என்பதை தேவன் அறிந்தபடியினாலே அங்க என்ன நடக்குது வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 3:24. ஆதியாகமம், அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஏன்? அன்பின் நிமித்தமே அவன் ஜீவ விருட்சத்தில் பங்கெடுக்க கூடாதபடி அவனை அங்கே இருந்து அவர் வெளியே அனுப்புகிறதை பார்க்கிறோம். அந்த பாவியான மனநிலையில அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் சாப்பிட்டு நித்திய காலமும் அந்த வேதனையிலேயே வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே அந்த வழி அடைக்கப்பட்டது. எல்லாமே அவருடைய அன்பின் செயல்தான்.
நம்ம இதுவரைக்கும் வேதத்தை நம்ம எப்படி பார்த்தோம், எப்படி புரிஞ்சிருந்தோம், இதெல்லாம் நமக்கு அது நம்ம தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் புரியணும், ஏன் அவர் ஜீவ விருட்சத்தைக்கு போகிற அந்த பாதையை அவர் அடைத்தார் அப்படின்னா, அது நித்தியமாய் அவன் வீழ்ச்சி அடைந்த மனநிலையிலேயே அவன் உயிரோடு இருப்பான்னா, அத போல மனிதனுக்கு தண்டனை வேற எதுவும் இல்லைங்கிறத அவர் அறிந்திருந்தபடியினால் உடனடியாக அவனை அந்த இடத்திலிருந்து அவர் வெளியேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இயேசு வர்றாரு. இவர் நம்முடைய அடையாளத்தை அறிவிக்க மாத்திரம் வரவில்லை, நம்முடைய வாழ்க்கை டோட்டலா நம்முடைய லைஃப மீட்டெடுக்கும்படியாக வந்தார். வீழ்ச்சி அடைந்த மனநிலைமைக்குள் முதல் ஆதாமின் சந்ததிகளாகிய நம்ம எல்லாரும் முதல் ஆதாமின் மூலமாகத்தான் வந்தோம். எல்லாரும் வீழ்ச்சி அடைந்த மனநிலையை பெற்றவர்களாய்த்தான் இந்த பூமிக்குள்ள வந்தோம். ஆனா இப்போ இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு வந்த பிறகு நம்முடைய அடையாளம் அங்கே மாற்றப்பட்டது. நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மீட்டெடுக்கப்பட்டது. இத எப்படி நம்ம பார்க்கலாம்னா, அவர் ஒரு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் ஏதோ ஒரு பாஸ்டரா, ஒரு இவாஞ்சலிஸ்டா, ஒரு ப்ராஃபட்டா அவர் வரல. அங்க வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ இப்போ நம்முடைய மைண்ட், வில், எமோஷன்ஸ் எல்லாம் பர்ஸ்வேட் ஆகி அவரே கிறிஸ்துவே என் தேவன் அப்படின்னு அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும், இப்போ அதாவது விசுவாசம்னா நம்முடைய மைண்ட் மாத்திரம் அவரை ஏற்றுக்கொள்றது இல்லை, நம்முடைய மைண்ட், வில், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாம் அவரை மாத்திரமே தேவனாய் பார்ப்பது. அதுதான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு காரியம். அறிவுல மாத்திரம் நம்ம ஏற்றுக்கொண்டிருந்தோம்னா வாழ்க்கையில எதையும் நாம் அனுபவிக்க முடியாது. அவரை ஃபீலிங்ஸ்ல நம்ம ரியலா பார்க்கணும். எனக்காக கிறிஸ்து மரித்தார், எனக்காக உயிர்த்தார். இன்றைக்கு அவர் மரித்த பொழுது நானும் மரித்து, அவர் உயிர்த்தெழுந்த பொழுது நானும் உயிர்த்தெழுந்து, இன்றைக்கு அவர் மூலமாய் நான் தேவனுக்கு பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்வு பூர்வமாக யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கே அவர் செய்து முடித்த செயல் பலனை தரும். வெறும் அறிவுல மாத்திரம் அதை ஏற்றுக்கொண்டிருந்தோம்னா அது நமக்கு பலனை தராது. அப்போ இயேசுவை அறிந்து கொள்வது அப்படிங்கிறது அறிவு சார்ந்த விஷயம் அல்ல. நாம் ஒரு புது படைப்பாக மாறுகிற ஒரு அனுபவம், நியூ கிரியேஷன், நியூ ஸ்பீசிஸ், புதிய ஒரு படைப்பாக நாம் மாறிவிட்டோம். பழையவைகள் ஒளிந்து போயின. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவருக்குள் இருக்கிறோம்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? புது சிருஷ்டியா இருக்கிறோம், நியூ கிரியேஷன். இன்னைக்கு நம்முடைய பாடி, சோல், ஸ்பிரிட், இது ஸ்பிரிட் இப்ப உயிர்ப்பிக்கப்பட்டாச்சு, ஸ்பிரிட் புதுசாயிடுச்சு. ஆனா இன்னும் பாடியும் சோலும் என்ன செய்யல? இந்த ஸ்பிரிட் அவேக்கண்டான இடத்துக்கு இந்த பாடியும் சோலும் வரல. இப்போ இதற்காகத்தான் பவுல் எழுதுறாரு ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும்
பரிபூரணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். இப்ப ஸ்பிரிட் ஃபுல்லா ரிவைவ் ஆயிருச்சு. ஸ்பிரிட் அவேக்கன் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஸ்பிரிட் உயிர்ப்பிக்கப்பட்டுருச்சு. ஆனா இந்த பாடி அண்ட் மைண்ட் இது எப்படி இருக்கு? பழைய நிலைமையில இருக்கு, பழைய மனுஷன்ல இருக்கு. இங்க பயம் இருக்கு, இங்க கவலை இருக்கு, இங்க மனுஷனை போல சிந்திக்கிற எண்ணம் இருக்கு, போலியான அடையாளங்கள் இருக்குது. இது எல்லாம் இந்த பாடியிலயும் மைண்ட்லயும் இருக்கு. ஆனா நம்முடைய ஸ்பிரிட், ஒரு காலத்துல மரித்து போயிருந்த நம்முடைய ஆவி இன்றைக்கு கிறிஸ்துவினாலே உயிர்ப்பிக்கப்பட்டுருச்சு. ஆனா இந்த பாடியும் மைண்டும் பழைய ஸ்டேட்ல இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னமும் ஆவியில இருந்து நம்முடைய மனது சிந்திக்கவில்லை. அதனாலதான் உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். இப்போ நம்ம மனது என்ன செய்யணும்? புதிதாக ஆரம்பிக்கணும். நான் ஆவியில யாரா இருக்கிறேன்? ஆவியில நான் புது சிருஷ்டியா மாறிட்டேனா? இன்றைக்கு என்னுடைய சரீரமும் மனதும் ஆத்துமாவும் முற்றிலுமாய் புதிதாய் மாறி இருக்கிறது. பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டான். பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டான். நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே என்னுடைய பாவங்களை சுமந்தார்னா, என்னுடைய சரீரமும் இன்றைக்கு புதிதாக மாறி இருக்கிறது. இந்த பாடியில இருக்கக்கூடிய இந்த கான்சியஸ்னஸ், மைண்ட்ல இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் எல்லாம் ஆவியில இருந்து நம்ம பெற்று மறுரூபம் ஆகும் பொழுதுதான் நாம் முற்றிலுமாய் விடுவிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். இன்னைக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்றோம். எத்தனை பேர் நம்முடைய சரீரத்திலும் மனதிலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம்? இன்னும் சரீரத்துல பழைய மனுஷனை போலதான் சிந்தித்து வாழ்ந்து எல்லாவற்றையும் சரீரத்துல பெற்று கொண்டிருக்கிறோமா? இல்ல சரீரம் வரைக்கும் எனக்கு மீட்பை தேவன் செலுத்தி இருக்கிறார், விலைக்கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மைண்ட், வில், எமோஷன்ஸ் எல்லாம் உணர்கிற இடத்திற்கு, பர்ஸ்வேட் ஆகிற இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோமா? இந்த இடத்துக்கு நம்ம வரல அப்படின்னா பழைய மனுஷனிலே போலதான் வாழ்ந்து சிந்தித்து நாம் லோக பிரபுக்களில் ஒருவரை போலதான் விழுந்து போவோம். நீங்கள் தேவர்கள், உன்னதமானவருடைய மக்கள் என்பதை நாம் அறியாத இடத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். இப்போ நல்லா புரியணும், இன்றைக்கு நம்ம புது சிருஷ்டி ஆயிட்டோம். மறுபடியும் பிறந்ததுல நம்முடைய ஆவி புதிதாய் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இத உணரக்கூடிய இடத்திற்கு நம்முடைய சரீரமும் மனதும் வரும்படியாகத்தான் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த மனுஷனை போல நம்ம சிந்திக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு நான் யாராய் இருக்கிறேன், இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நான் யாராய் இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்ந்து வாழும் பொழுது நம்முடைய மனது மறுரூபமாக 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 நாம் அவருடைய சாயலாக நம்ம என்ன செய்கிறோம்? மாற ஆரம்பிக்கிறோம். அவருடைய சாயலாகத்தானே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். அவருடைய சாயலாக நம்ம மறுரூபம் அடையணும்னா நம்ம மனது இப்பொழுது மறுரூபம் அடையணும். மனது மறுரூபம் அடையும் பொழுது நம்முடைய பாடி, நம்முடைய மைண்ட், நம்முடைய ஸ்பிரிட் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு நம்ம வரும் பொழுது முற்றிலும் ரட்சிக்கப்பட்டவர்களாய், முற்றிலும் விடுவிக்கப்பட்டவர்களாய் நாம் மாற ஆரம்பித்திருக்கிறதை, மாறி இருக்கிறோம் என்பதை நாம் உணர ஆரம்பிப்போம். அப்போ நம்ம பக்கத்துல கூட எந்த காரியமும் வர முடியாது. இப்போ
ஒரு வசனத்தை வாசித்து அதை நீங்க புரிய ஆரம்பிக்கும் பொழுதே பல விஷயங்கள் நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. வாசிக்கலாம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். கொலோசையர் 2, 9, 10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். பவுல் எழுதுறாரு, நாம் எப்படி இருக்கிறோமா? அவருக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? இந்த வசனத்தை நீங்க ஒருவேளை வாசித்த சிலருக்கு புரியாம இருக்கலாம். நான் இப்போ சொல்லும் பொழுது பல காரியங்கள் உங்களுக்குள்ளே ஒரு திரையை போல உங்கள் மனதின் திரைகள் விலகுவதை நீங்கள் உணர முடியும். இப்போ தெய்வத்துவத்தின் மனித உடலில் தெய்வீகத்தின் முழுமை, தெய்வத்துவத்தின் முழுமையும் கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் சரீர பிரகாரமாக வாசமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ தேவன் என்பவர் அவர் அளவிட முடியாதவர், பிரபஞ்சத்தால் கொள்ள முடியாதவர். ஆனா அதே தேவன் ஒரு மனித உடலில் இயேசுவாக முழுமையாக அவர் குடிவந்தார். இந்த பிரபஞ்சம் கொள்ளாத தேவன் ஒரு மனித உடலில் அவர் முழுமையாக அவர் குடிவந்தார். இப்போ மனித வாழ்க்கை, இப்போ நம்ம வாழ்க்கை, மனுஷ வாழ்க்கை என்பது தேவன் தங்குவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு உறைவிடமாய், தங்குமிடமாய் இருக்கிறது. இப்ப நம்ம வாழ்க்கை எல்லாமே தேவன் தங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உறைவிடம். கிறிஸ்து மனிதனாக வாழ்ந்ததில் தேவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாராம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருடைய முழு தெய்வத்துவத்தின் தன்மையும் ஒரு மனித உடலில் எப்படி வெளிப்படும் என்பதற்கு இயேசு சாட்சியாக இருந்தார். அவருடைய ட்ரெஸ்ஸ தொட்டா கூட வல்லமை புறப்படுது. அந்த அளவுக்கு தெய்வத்துவத்தின் பரிபூரணம் அவருடைய சரீரத்துக்குள் வாசமாயிருந்தது. அதற்கு இயேசு சாட்சியாய் இருந்தார். அவர் மனுஷனாய் வந்து தெய்வத்துவத்தின் பரிபூரணத்தை சரீர பிரகாரமாக அவருக்குள் பரிபூரணமாக அவர் பெற்றிருந்தார். இதற்கு இயேசு சாட்சியாக இருக்கிறார். இப்ப வசனம் சொல்லுது, அவருக்குள் நாமும் எப்படி இருக்கிறோமா? பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நியூ ஐடென்டிட்டி. இன்னைக்கு கிறிஸ்துவோடு கூட நம்ம ஒன்றா இருப்பதினால் நமக்கு எந்த குறையும் இல்லை என்பதை தேவன் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த முழுமைக்கு இயேசு கிறிஸ்துவே ஒரு மிரரா இருக்கிறார், ஒரு கண்ணாடியை போல அவர் இருக்கிறார். இந்த பூரணம், இந்த பரிபூரணம் என்பது நாம் எதையோ சாதிக்கிறதுனால, நம்ம அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அதனால நான் பரிபூரணம் அடைஞ்சிருக்கிறேன்னு சொல்லுகிற இடத்தில் நாம் இல்லை. நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால் அது ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. சகல துரைத்தனங்களுக்குள்ளும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நம்ம எப்படி இருக்கிறோமா? பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். நம்ம செஞ்சதுனால இல்ல, நம்ம கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால், கிறிஸ்து நமக்குள் இருப்பதினால், அவரோடு கூட நாம் ஒன்றாக இருப்பதினால் நாம் எல்லோரும் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. வேதாகமத்துல அதிகாரம் அப்படிங்கிறது வெளியில இருந்து நமக்கு கிடைக்கிறது இல்ல.
இருக்கிறவராக இருக்கிறேன், ஐ ஆம் அப்படிங்கிற தேவனுடைய தன்மையிலிருந்து நமக்குள் பிறப்பதுதான் அந்த அதிகாரம். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் வெர்சஸ் ஐடென்டிட்டி. இனி நம்ம எதையோ சாதிக்கணுங்கிறதுக்காக ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாராக மாறப்போகிறேங்கிற ஏக்கம் நமக்கு தேவையில்லை. முன்பு யாராக இருந்தேன் அப்படிங்கிற குற்ற உணர்வும் இனி நமக்கு தேவையில்லை. நான் கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது யாராக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது நான் யாராக இருக்கிறேன் என்பதை கொண்டாடுவதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோமா? இப்ப நிறைய ஃபால்ஸ் ப்ரீச்சிங் என்னன்னா, நம்ம ஏதோ குறை உள்ளவர்கள் போலவோ, இன்னும் எதையோ ஒண்ணு செஞ்சாதான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றத போல எந்த போதனையும் அது சத்தியம் அல்ல. அப்போ நம்ம இன்னமும் கிறிஸ்துவை சாராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா இன்னமும் அவரோடு கூட ஒன்றிணைக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் அனுபவிக்கவில்லை, நாம் வாழவில்லை என்பதுதான் அதன் அர்த்தம். நம்ம கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே முழுமையானவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை பார்க்காமல் நமக்குள் இருக்கிற அந்த நிறைவாகிய இயேசுவின் நிறைவை நாம் பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைய ஒரு காலம் நம்ம குறைவாய் பார்க்க கூடாது. அவருக்குள் நான் எப்படி இருக்கிறேன்? பரிபூரணம் உள்ளவளாய் இருக்கிறேன். அவருக்குள் நான் பரிபூரணம் உள்ளவனாய் இருக்கிறேன் அப்படிங்கிறத என்ஜாய் பண்ற வாழ்க்கை தான் பரிபூரணமான வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கும் உங்களுக்கு குற்ற மனசாட்சி இருக்கு, எதையோ செஞ்சுதான் தேவனை நீங்க பிரியப்படுத்தணும் அப்படிங்கிற நிலையில் இருப்பீர்கள் என்றால் இன்னமும் நீங்கள் யாருக்குள் இருக்கிறீர்கள் என்பதை உணர முடியாத இடத்துல நீங்க இருக்கிறீங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறீங்க? பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நம்முடைய விசுவாசத்தை துவக்கி வைத்தவர் அவர். அதை நமக்குள் முழுமையாக முடித்து வைத்திருக்கிறவரும் அவரே. நாம் ஒரு முழுமையான ஒரு படைப்பாய், சிருஷ்டியாய் நாம் இப்பொழுது மாறியிருக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாய் மாறி இருக்கிறது. நாம் இப்பொழுது முற்றிலும் பரிபூரணம் உள்ளவர்களாய், பரிசுத்தமானவர்களாய், குற்றமற்றவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய் நாம் இருக்கிறோம் என்கிற நிஜத்தில் நாம் எப்பொழுது வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் பாவம் நம்மை நெருங்கவே முடியாது. இன்றைக்கு ஆவியில இதை பெற்றிருக்கிறோம்னா நம்முடைய மனது இதை பெற்றிருக்கிறதா? இல்ல மனது இன்னும் குற்ற மனசாட்சிக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்துட்டேனா நான் பரிபூரணம் உள்ளவளாய் இருக்கிறேன். பழைய மனுஷன் முற்றிலுமாய் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். பழைய நேச்சர், சின் நேச்சர், ஃபாலன் ஐடென்டிட்டி, ஃபாலன் கான்சியஸ்னஸ் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது பரிபூரணமாய் இருக்கிறேன் என்கிறதை உணராத வரைக்கும் எதையோ செஞ்சு முயற்சி பண்ணி அப்படித்தான் நம்ம தேவனை நெருங்க முடியுங்கிற இடத்துல வாழ்ந்து கொண்டே இருப்போம். நம்முடைய இருதயம் ஒரு நாளும் இளைப்பாறுதல்ல வராது. நம்ம யாரா இருக்கிறோம் என்பதை நாம் அறியாத வரைக்கும். வசனம் சொல்லுது, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். இன்றைக்கு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் எதை அடைந்திருக்கிறது? ஜீவனை அடைந்திருக்கிறது. பாவம், மரணம் என்கிற பிரமாணத்தில் இருந்து நாம் விடுதலை ஆகி இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின் படி நடவாமல். இன்னைக்கு உங்க ஃபிளஷ் என்ன சொல்லுது?
ஐயோ நீ அந்த காலத்துல அதை செஞ்ச, நீ இப்ப அந்த காலத்துல இப்படியெல்லாம் பண்ணதுனால உனக்கு இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இல்ல இப்படியெல்லாம் நடக்கும், உன் சந்ததிகளுக்கு இது வரும், இப்படியெல்லாம் நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இன்னமும் மாம்சத்தின்படி நீங்க நடந்து கொண்டிருக்கிறீங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதே நிஜம், சத்தியம். இந்த சத்தியத்தை நம்ம உணர்றோமா, இல்ல மனுஷனை போல சிந்தித்து வாழ்ந்து லோக பிரபுக்களில் ஒருவரை போல மடிந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு பரலோகமும் பூமியில் உள்ளவைகளும் எல்லாம் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் மூலம். இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படல, இல்லனா நம்மை சுற்றிலும் பரலோகத்தின் தூதர்கள் நம்ம கூட இருக்கிறதையும் பரிசுத்தவான்கள் நம்ம கூட இருக்கிறதையும் நாம் நிச்சயமாய் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்ம ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனோடு கூட நம்ம ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பரிபூர்ணம் உள்ளவர்கள் ஆகி இருக்கிறோம். எதையும் செஞ்சு நம்ம பரிபூர்ணம் உள்ளவர்கள் ஆக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இன்றைக்கு அந்த அளவுக்கு கிறிஸ்து நம்மை மீட்டிருக்கிறார். தேவன் எனக்குள் இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் பூரணமாய் இருக்கிறேன், என்னிடத்துல எந்த குறைபாடும் இல்லை, அவருடைய அதிகாரம் எனக்குள் இருக்கிறது. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள், சகல அதிகாரத்துக்கும் துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவர் எனக்குள்ளே இருக்கிறார். சகல துரைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நான் இருக்கிறேன் என்றால் இன்றைக்கு எந்த துரைத்தனம் அதிகாரம் நம்மை ஆளுகை செய்ய முடியும்? இன்னைக்கு எல்லாத்துக்கும் பயம். பிசாசு 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 பிசாசுன்னு அந்த பிசாச குறிச்சே பயம், மந்திரம் செய்வன இத குறிச்சே பயம். நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம் இதை இன்னும் உணரவே இல்லை. நம்ம பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறோம், வெளிச்சத்திற்குள்ள வந்திருக்கிறோம், ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நான் வந்திருக்கிறேன். சகல துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவர் எனக்குள்ளே இருக்கிறார். இதை எப்பொழுது உணர ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது கிறிஸ்துவின் சாயலை முற்றிலுமாய் பிரதிபலிக்கிறவர்களாய், அவருடைய சாயலாக நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிற இடத்திற்கு நாம் வருகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு மனித உடலை எடுத்து அவர் வாழ்ந்தது எதை காட்டுது? அவர் ஏன் மனுஷ உடல்ல வந்தாரு? தேவன் மனிதர்களுக்குள் குடியிருப்பதை தன் மகிழ்ச்சியாக அவர் கருதுகிறார். அவருக்கு பரலோகத்துல இருக்கிறத விட நமக்குள் வாசம் செய்வது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியாம். அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நாம் முழுமையானவர்களாய் இருக்கிறோம் என்பதே சத்தியம், நிஜம். நான் வேற எதுல இருந்தும் சொல்லல, வசனத்திலிருந்து நான் சொல்றேன். வசனத்தை நீங்க தியானிங்க. உலகம் சொல்றது, உலகத்துல கேட்கிற மற்ற தவறான காரியங்கள், பிரசங்கங்கள், இதை நீங்க கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் கிரைஸ்டோடைய ஃபுல்னஸ் என்ஜாய் பண்ணவே முடியாது. அப்போஸ்தலர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க நிழல் பட்டா கூட வியாதியஸ்தர்கள் சுகமாறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸ போட்டா கூட, உருமால்களையும் கச்சைகளையும் போட்டப்போ கூட வியாதியஸ்தர்கள் சுகமாறாங்க. அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு புறப்பட்டு போனதுதான் அந்த சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்திருந்ததுனால, அவங்க பாடி வரைக்கும் அதை உணர்ந்திருந்ததுனால, அவங்க ட்ரெஸ் வரைக்கும் அந்த வல்லமை இருந்தபடியினால, அந்த ட்ரெஸ்ஸ கொண்டு போட்ட உடனே அதுவரைக்கும் மனுஷனை ஆளுகை செய்து கொண்டிருந்த அதிகாரம் அவர்களை விட்டு கடந்து போனதை பார்க்கிறோம். அதுக்கு மேல ஐயோ இந்த அதிகாரம் என் மேல அந்த சத்ருவின் மேல விழுந்தப்போ
மனிதனை ஆட்கொண்டு கொண்டிருந்த சத்ருவின் பிடி அதற்கு மேல மனுஷனை ஆளுகை செய்ய முடியல. பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவ சொல்றா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன். ஏன்னா சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் தலைவராய் அவர் இருக்கிறார், எல்லாம் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது என்றால், இன்னைக்கு அவரை தொட்ட மாத்திரத்துல அவளை ஆளுகை செய்த அந்த துரைத்தனமும் அதிகாரமும் அவளை விட்டு நீங்கி போனது. அந்த நிமிஷத்துல அவளுக்கு விடுதலை உண்டானதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம மூலமாகவும் அதெல்லாம் இனி உலகத்திற்கு வெளிப்பட வேண்டும். அப்போ இதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய மனது மறுரூபமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். சத்தியத்தை சத்தியமாய் அறிந்து நம்முடைய மனது மறுரூபமாகத்தான் இந்த சாயலை நாம் உலகத்திற்கு வெளிப்படுத்த முடியும். இல்லைன்னா மனுஷனை போலயே கவலைப்பட்டு பயந்து அந்த பிரச்சனை இப்படி, இந்த பிரச்சனை இப்படி. யாரா இருக்கிறீங்க? இன்றைக்காவது இதுவரைக்கும் நம்ம உணர்ந்திருக்கிறோமா? நான் யாரா இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது என்றால், இன்றைக்கு நான் அவருக்குள் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார்னா, சகல கர்த்தத்துவங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரமும் இன்றைக்கு எனக்கு கீழாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்கிறோமா? இதை உணர்ந்தோம்னா இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையை நாம் அனுபவிக்க முடியும். சரி, இப்போ சிலுவை, கிராஸ், அதை எடுத்துட்டோம்னா அங்க என்னெல்லாம் நடக்குது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்கு தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. இன்னைக்கு நம்ம எப்படி ஆயிருக்கிறோம்? தேவ நீதியாகி இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய நீதியாகி இருக்கிறோம். நம்முடைய பாவத்துக்கான விலைக்கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவரே பாவமாகி நம்முடைய பாவம் எல்லாம் அவர் மேல வந்து அவர் பாவமாகி இன்றைக்கு அவருடைய நீதி, இன்றைக்கு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக நாம் மாறி இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். நாமே தேவ நீதியாக மாறி இருக்கிறோம். அப்ப தேவ நீதியாக மாறி இருக்கிறோம்னா ரைட்டியஸ்னஸ், இனி நம்ம செஞ்சு ஏதோ அந்த ரைட்டியஸ்னஸ அட்டைன் பண்ண வேண்டிய இடத்துல இல்ல. நம்ம பைபிள் வாசிக்கிறது, நம்ம ஜெபம் பண்றது, நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறது, நம்ம நல்லது செய்யறது, இது எல்லாம் ஆவியின் கனிகள். இதெல்லாம் நமக்கு உண்டு. நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் செஞ்சதுனாலதான் நான் நீதிமானா இருக்கிறேன்ங்கிற எண்ணம் மிகப்பெரிய, அது ஒரு டிசெப்ஷன், அது ஒரு ஏமாற்று, அது ஒரு வஞ்சகம். அவர் செய்து முடித்த செயலினால் நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக மாறி இருக்கிறோம் என்பதே நிஜம். இதை உணர்ந்தோம்னா அந்த அன்பை உணர நம்ம எப்பவும் அவரோடு கூட உறவில் இருக்க முடியும். இதை உணரல, அவருடைய அன்பை நாம் அறியவே முடியாது. அவர் மரணத்தின் அதிகாரத்தை அழித்து மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அவர் அழித்தார். இன்றைக்கு நாமும் முதலாதாமின் மூலம் தேவனும் நாமும் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஆவியில ஏற்பட்ட அந்த மரணத்தை முதலாவது அவர் அழித்தார்.
நம்மை அடிமைத்தனத்தில் இருந்து நம்ம முழு மனித இனமும் முதலாதாமின் மூலம் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போனது. அந்த அடிமைத்தனத்தில் இருந்து இன்றைக்கு நம்மை விடுவித்து அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி செய்து அவருக்குள் இப்பொழுது நாம் பரிபூரணம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஸ்லாக்கியம்தான் இது. இதை உணர்கிறவர்கள், இது அப்படியே உண்மை என்று சத்தியம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இது நன்மை செய்யும். எதையும் நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்கன்னா, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா, நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீங்கன்னா உங்களை தேடி எல்லாம் வந்து சேரும். எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய இடத்தில் தேவன் நம்மை வைக்கவில்லை. அது இல்ல, இது இல்ல, எதை குறிச்சு பயம் வேண்டாம். அவருக்குள்ள நான் பரிபூர்ணம் உள்ளவளா இருக்கிறேன்னா, நீங்கள் தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறீங்கன்னா உங்களை தேடி எல்லாம் வந்து சேரும். உங்களுக்கு தேவையான பைனான்சஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான மனித உறவுகள், ஆவிக்குரிய ஐக்கியங்களா இருந்தாலும் சரி, எது எது உங்களுக்கு தேவையோ அது எல்லாம் உங்களை வந்து சேரும். நீங்க மனதுல சில காரியங்களை குறித்து நீங்க ஜெபித்திருந்திருப்பீங்க. இதை நான் அறியணும், இன்னும் நான் ஆழமா போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஜெபித்திருந்திருப்பீங்க. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். இது நாம் செய்த செயல் அல்ல. நீங்கள் தேவனுக்குள் புது சிருஷ்டியா எப்பொழுது மாற்றப்பட்டீர்களோ அன்றைக்கு நீங்க மனதில் நினைக்கிறவைகள் எல்லாம் உங்களுக்காக அது நிறைவேறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த சத்தியங்கள் எல்லாம் உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்க அறியாதவைகள். ஆனால் இன்றைக்கு நாம் இதை அறியும்படிக்கு செய்திருக்கிறார்னா, நாம் கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் உணர ஆரம்பித்தவர்களுக்கு இதெல்லாம் ஈவாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எதை குறித்தும் நமக்கு இப்போ பயம் தேவையில்லை. நான் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் உள்ளவளாய் இருக்கிறேன். சகல துரைத்தனமும் அதிகாரமும் இன்றைக்கு எனக்கு கீழாக இருக்கிறது. அந்த அதிகாரத்தை உடையவர், சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் அதிகாரத்தை உடையவர் இன்றைக்கு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு என்னை எதுவும் ஆளுகை செய்ய முடியாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை என்ன செய்ய முடியாதா? ஆளுகை செய்ய முடியாது. எதுவும் நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை உணர 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 நீங்க உன்னதமானவரோட கூட உட்கார்ந்து இருக்கிற அந்த நிலையை அறிய அறிய உணர 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 ஒன்றும் உங்களை ஆளுகை செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிய ஆரம்பிப்பீர்கள், உணர ஆரம்பிப்பீர்கள். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களை ஆளுகை செய்து கொண்டு வந்த வியாதியாய் இருக்கலாம், பலவீனமாய் இருக்கலாம், போராட்டமாய் இருக்கலாம், தரித்திரமாய் இருக்கலாம், எல்லாம் உங்களை விட்டு விடுபடுகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஏன்னா உலகத்தை படைத்தவருக்குள் நீங்க பரிபூரணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள். இந்த பிரபஞ்சமே கொள்ளாதவர், இந்த சராசரங்களை படைத்தவர், சகலமும் அவருக்காகவும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படிப்பட்டவருக்குள் நாம் இருக்கிறோம் என்றால் இன்னைக்கு நமக்கு எதற்கு பயம்? வியாதியை குறிச்சு எதுக்கு பயம்? சிம்டம்ஸ் குறிச்சு எதுக்கு பயம்? இன்னைக்கு இதை உணராதவர்களுக்குத்தான் பயம். இன்றைக்கு பார்க்கிறோம், தேவாலயத்தில் கிறிஸ்து மரித்த பொழுது அந்த திரைச்சீலை என்ன செய்யறதாம்? கிழிக்கப்பட்டது. இப்போ தைரியமாய் தேவனிடத்தில் நாம் சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பிரிவினை நீக்கப்பட்டது. இப்போ வழி திறக்கப்பட்டுருச்சு. இப்போ இந்த வழி திறக்கப்பட்டது நமக்கு எந்த அளவுக்கு புரியுது? அப்பா கூட எப்பவும் உறவாடலாம்.
வாசிக்கலாம். எபிரேயர் 10:22. எபிரேயர் 10:22. திருமனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். எல்லாம் நடந்துருச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட போகும்போது சந்தேகம் இருக்கா, பயம் இருக்கா, என் அப்பா என் ஜெபத்தை கேட்பாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதா? அப்ப என்ன இல்ல, நம்ம இருதயம், மைண்ட், வில், எமோஷன்ஸ் எதுவுமே அவரோடு கூட இணைக்கப்படாத இடத்துலதான் நமக்கு பயம், கவலை, சந்தேகம், அவிசுவாசம், சோர்வு, முறுமுறுப்பு இது எல்லாம் வரும். இந்த வசனம் தெளிவா சொல்லுது. எப்படி போகணுமா? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். இன்றைக்கு அவருடைய ரத்தம் எங்க தெளிக்கப்பட்டிருக்கு? நம்முடைய மனசாட்சியில் தெளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனசாட்சி இன்றைக்கு முற்றிலுமாய் அது சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்கிற மனசாட்சி உங்களுக்கு இருக்குதா? ஒரு நாள் குற்றம் உண்டுன்னு வருது, ஒரு நாள் குற்றம் இல்லைன்னு உங்க மனசு யோசிக்குதா? இன்னமும் அவர் செய்து முடித்த செயலை நாம் அறிந்து உணரவில்லை. இப்ப நம்ம அவர்கிட்ட போகும் பொழுதே எப்படி போகணுமா? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய். உங்க சரீரமும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதை உணர்ந்து அவர்கிட்ட நம்ம போகணுமா? உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும். விசுவாசத்தின் பூரண நிச்சயம் இது இருக்குதா அவர்கிட்ட போகும்போது? இந்த உலகத்தை படைத்தவர் என் தகப்பன், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருக்குள் நான் இருக்கிறேன், நான் அவர்கிட்ட நான் போறேன், என் அப்பா எனக்கு செவி கொடுக்கிறார், என் அப்பா எனக்கு என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் அப்படிங்கிற தைரியத்துல போறோமா? இல்ல சந்தேகத்தோடயே நம்ம போறோமா? இந்த வசனத்தை நீங்க மறக்கவே கூடாது. எபிரேயர் 10:22. அவர்கிட்ட போகும் பொழுது இந்த நிச்சயத்தை கிறிஸ்து பெற்றிருந்தார். லாசருவின் கல்லறைக்கு முன்பாக நின்று அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். விசுவாசத்தின் பூரண நிச்சயம் அவருக்கு இருந்தது. இன்றைக்கு அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா நாம் எந்த அளவுக்கு இந்த நிச்சயத்தோடு அவர்கிட்ட நம்ம போகணும்? அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுனா, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாதது அப்படின்னு ஏதாவது வாக்குத்தத்தங்கள் இருக்குமா? ஏன் இதை உணர முடியல? மைண்ட் ஒண்ணு சொல்லுது, எமோஷன்ஸ் ஒண்ணு சொல்லுது, உலகத்தை பார்க்குது, உலகம் ஒண்ணு சொல்லுது, அதை எடுத்து அதை தியானிக்கிறோம். இன்றைக்கு ஒன்னே ஒண்ணுதான், மாம்ச சிந்தை மரணம். கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணராத வரைக்கும் நாமும் தேவனும் பிரிக்கப்பட்டதை போலதான் உணர்வோம். அந்த பிரிவினையில நமக்கு சமாதானம் என்பது இருக்காது. அங்க ஜீவன் ஃப்ளோ ஆக முடியாது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இந்த ஜீவனையும் சமாதானத்தையும் உடையவர்களாய் நாம் மாறி இருக்கிறோமா? நம்முடைய இருதயம், எமோஷன்ஸ், நான் அவருக்குள் பரிபூரணம் உள்ளவளாய் இருக்கிறேன், இன்றைக்கு என்னை எதுவும் தொட முடியாது, எந்த அதிகாரமும் துரைத்தனமும் என்னை ஆளுகை செய்ய முடியாது, நான் ஆளுகை செய்கிற இடத்தில் என்னை தேவன் வைத்திருக்கிறார். என் மனசாட்சி முற்றிலுமாய் அது சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது.
நம்முடைய மனசாட்சி செத்த கிரியைகள் அற சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறதாம் அவருடைய இரத்தத்தினாலே. அந்த மீட்பு அவ்வளவு வல்லமையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். இதை என்றைக்கு உணர்றோமோ அன்றைக்குத்தான் தெய்வீகமான ஒரு வாழ்க்கையை இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க முடியும். இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 5:17. ரோமர் 5:17. நான் வாசிக்கிறேன். ஒருவனுடைய மீறுதலினாலே அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, முதலாதாமின் மூலம் அவனுடைய மீறுதலின் மூலம் முழு மனுக்குலத்தையும் என்ன ஆண்டு கொண்டிருந்தது? மரணம் ஆண்டு கொண்டிருந்தது, பிரிவினை ஆண்டு கொண்டிருந்தது. இன்றைக்கு கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். வசனம் சொல்லுது யோவான் 1 நாம் எல்லோரும் அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்கள். கிரேஸ் அப்பான் கிரேஸ். நம்ம எல்லாரும் கிருபையின் பரிபூரணத்தை பெற்றவர்கள். இன்னைக்கு கிருபையின் பரிபூரணத்தை பெற்றவங்க எத்த குறிச்சு கலங்க வேண்டியதில்லை. அது தானாய் நமக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். தானாய் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். நம்ம அவரு கூட ஒன்னஸ்ல இருக்கிறது தான், உறவுல இருக்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். எந்த தேவையை குறித்தும் நம்ம கலங்க வேண்டியதில்லை. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும், கிஃப்ட் ஆஃப் ரைட்டியஸ்னஸ், அது கிஃப்டா ஈவா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கிருபை ஈவா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பரிபூரணமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. நீதி பரிபூரணமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, அவர் ஒருவராலே ஜீவனை அடைந்து இன்றைக்கு ஒன்றாக நீங்களும் அவரும் தேவனும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது தான். அங்கதான் ஜீவன். அந்த ஜீவனை இன்றைக்கு நம்முடைய ஆவியில பெற்றிருக்கிறோம். அந்த ஜீவன் இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவிலும் சரீரத்திலையும் அது விழிப்படைந்து, மனது எப்போ விழிப்படைந்து ஆவியில பெற்ற நன்மைகளை நம்முடைய சரீரமும் மனமும் பெற்றுக்கொள்ளுகிறதோ அப்பொழுது நாம் மறுரூபம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். இன்னைக்கு எது உங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கு? நீங்க கிருபையின் பரிபூரணத்தை பெற்றவர்கள், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற்றவர்கள். உங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாது. உங்க அடையாளத்தை யாரும் மாற்ற முடியாது. நீங்க தேவனுக்கு பிள்ளைனா பிள்ளைதான். இந்த அடையாளத்தை நீங்களும் மாற்ற முடியாது, யாரும் மாற்ற முடியாது. ஆனா உங்க மனது எந்த காரியத்தை தியானிக்கிறது, யோசித்துக் கொண்டிருக்கிறது, அதுதான் உங்களை எதுல வைக்குது? ஒரு பின்தங்கின நிலைமையில, தேவனோடு கூட நெருங்க முடியாத ஒரு நிலையில உங்களை வைக்கிறது. உங்க மனது எதை உணர்ந்து கொண்டிருக்கிறது? இந்த மனது மறுரூபமாக வேண்டும். நீங்க எங்க வாசிச்சாலும் மனதின் மறுரூபம் அது மிகவும் அவசியம். ஆவியில இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுட்டோம். இன்னைக்கு இன்னும் நம்ம வாழ்க்கையில அதை சுதந்திரிக்க முடியலன்னா உங்க மனது உலகத்திலும், உலகத்தில் உள்ளவைகளிலும், உலகம் கொடுக்கிற ஐடென்டிட்டிலும், உலகத்தின் மக்கள் உங்களை குறித்து சொல்லுகிற காரியங்களிலும் உங்கள் மனதை பதிய வைத்திருக்கிறீர்கள். அதனாலதான் இன்றைக்கும் நம்முடைய பாடி, மைண்ட், இது எல்லாம், இந்த கான்சியஸ்னஸ் எல்லாம் இன்னும் மாற்றப்படவில்லை. பழைய மனுஷனுக்குரிய சாயலிலே இருக்கிறோம். இன்றைக்கு நாம் யாரா இருக்கிறோம் என்பதை நீங்கள் உணருவீர்கள் என்றால்
அதையே தியானிச்சுட்டே இருப்பீங்கன்னா உங்க பாடியில இருந்து கூட பவர் ரிலீஸ் ஆகிறத பார்க்க முடியும். ரோமர் 3:23-24 வாசிங்க. ரோமர் 3:23. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி, இப்போ எல்லாரும் முதலாதாமின் வழி வந்த நம்ம எல்லாருமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக வரைக்கும் தேவ மகிமையை இழந்து போயிருந்தோம், தேவ மகிமை அற்றவர்களாயிருந்தோம். ஆனால் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இன்றைக்கு அந்த மகிமை மறுபடியும் நம்முடைய சரீரத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த மகிமையை நம்முடைய மண்பாண்டமாகிய இந்த பொக்கிஷத்தில், இந்த சரீரத்தில் அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களில் நாம் பெற்றிருக்கிறோம். தேவ மகிமையை நம்முடைய சரீரத்தில் பெற்றிருக்கிறோம். இந்த மகிமை என்னுடைய சரீரத்துல, அவர் சரீரத்தில் என்னோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்றால் நான் மறுபடியும் தேவ மகிமையை பெற்றிருக்கிறேன் என்பதை உணர 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 நீங்க போற இடங்களில் எல்லாம் அட்மாஸ்பியர் மாற ஆரம்பிக்கும். மக்களுடைய மனதில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்க பேசினா மாற்றங்கள் ஏற்படும், நீங்க பார்த்தா மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா முற்றிலும் நீங்கள் மகிமை, தேவ மகிமையை உடையவர்கள் என்கிற அந்த கான்சியஸ்னஸ நீங்க ரீச் பண்ணும் பொழுது இதெல்லாம் நடக்கும். ஆனா இன்றைக்கு மனது மறுரூபமாகலன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு தேவனுக்குள் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்பதை உணர்வதற்கு உங்கள் மனது அங்க மறுரூபமாகணும். அந்த இடம்தான் முற்றிலுமாய் கிறிஸ்துவாய் தேவ புத்திரர்களாய் நாம் எழும்புகிற இடம். இன்னைக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா இதை உணரவே முடியாத இடத்துல இருக்கிறோம்னா இன்னமும் நம்முடைய மனது ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியத்தில் மறுரூபம் அடைய வேண்டும். இப்போ இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், அவருடனே கூட நம்மை எழுப்பி எபேசியர் 2:6 பார்க்கிறோம். உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார். உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது இயேசு மாத்திரம் உயிர்த்தெழுந்து வாழ்றது இல்ல. பாவம் மற்றும் மரணத்தை வென்ற ஒரு புது மனித இனம் அங்கே உருவாக்கப்பட்டது. பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை வென்ற ஒரு புது மனுஷ இனம், நம்மெல்லாம் அந்த இனம் உருவாக்கப்பட்டதன் தொடக்கம்தான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். நாம் தொலைந்து போன பிள்ளைகள் அல்ல, மீட்கப்பட்ட பிள்ளைகள். கிறிஸ்துவின் வழியாய் நாம் இழந்த அடையாளத்தை, நம்ம உலக தோற்றத்துக்கு முன் கிறிஸ்துவுக்குள் யாராய் இருந்தோமோ அது மறுபடியும் நம்ம கிறிஸ்துவுக்குள் அந்த இடத்துல அந்த புது சிருஷ்டியாய் மாறி அவருக்குள்ள நம்ம இன்றைக்கு ஒன்றாகி இருக்கிறோம். நம்முடைய ஜீவன் அவருக்குள்ள மறைஞ்சிருக்கு. இத ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கையை நம்ம பெற்றிருக்கிறோம். கடந்த கால எந்த தோல்விகளோ, குற்றங்களோ, பயமோ எதுவும் நம்மள டிஃபைன் பண்ண முடியாது. கிறிஸ்துவுக்குள் நாம் யாரா இருக்கிறோம் என்பதே நம்முடைய உண்மையான அடையாளம். நீங்களும் நானும் அவருக்குள்ள பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். இதை நம்ம உணர ஆரம்பிக்கணும். நம்முடைய மனதுக்கு இதை சொல்லி கொடுக்கணும், நம்முடைய ஆத்துமாவுக்கு இதை சொல்லி கொடுக்கணும். தாவீது தன்னுடைய ஆத்துமாவை அவ்வளவு அழகா ட்ரெயின் பண்றத பார்க்கிறோம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல அவர் ஆத்துமாவை ட்ரெயின் பண்றாருன்னா, இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய மனது ஃபுல்லா இந்த ட்ரூத்துக்கு பர்சுவேட் ஆகிற வரைக்கும் நம்ம ஆத்துமாவுக்கு, நம்ம மனதுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும்.
நீ பரிபூரணம் உள்ளவள், நீ பரிபூரணமானவன், நீ தேவ நீதியை பெற்றவன், நீ தேவனுக்கு பிள்ளை. இது இருதயத்திலிருந்து உணர்ந்து ஆவியில இருந்து இத கன்ஃபர்ஸ் பண்ண நம்முடைய ஆத்துமா இதுல பர்சுவேட் ஆக ஆக உங்களுடைய சரீரத்தில் மாற்றங்கள் ஏற்படும். வியாதிகளும் பலவீனங்களும் தானாக வெளியேறும். இதை உணராத வரைக்கும் மனுஷரை போலதான் நம்ம சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருப்போம். இன்னைக்கு நம்ம யாருங்கிறதே அறியாத இடம், அது மிகவும் டேஞ்சரான ஒரு இடம். ஈஸியா நம்மள சத்ரு விழத்தள்ளிடுவான். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று சொல்லி இத சொல்லுது. நாம் ஜீவனை உடையவர்கள். நம்மை எந்த விதத்திலும் எந்த அதிகாரமும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. தேவனால் பிறந்த யாரும் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா அவருடைய வித்து இன்றைக்கு எனக்குள் இருக்கிறது. அவருடைய வித்து, தேவனுடைய வித்து எனக்குள் இருக்கிறது. இதெல்லாம் உணர்கிற இடத்துக்கு நாம் வர வேண்டும். இத உணர்ந்தாதான் நம்ம ஜெயிக்கிறவர்களா இருப்போம். நம்முடைய ஜெபத்துக்கு எப்பொழுதும் பதில் கிடைக்கிறதை நாம் உணர்கிறவர்களாய் இருப்போம். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருப்போம் என்பதில் சந்தேகமில்லை. இன்னைக்கு நீங்க யாரா இருக்கிறீங்கிறத ஆழமாய் உணரும்படிக்கு தேவன் நம்முடைய இருதயத்திலே அவர் பேசி இருக்கிறார். நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. அவருடைய சாட்சி அதிகம். அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம். குமாரன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். குமாரனை விசுவாசிக்கிறவன் அந்த சாட்சியை அவனுக்குள்ளே கொண்டிருக்கிறானாம். இன்றைக்கு எந்த சாட்சியை நம்ம கொண்டிருக்கிறோம்? மனுஷன் கொடுக்கிற சாட்சியை நம்ம கொண்டிருக்கிறோம்னா நாம் தேவனை பொய்யராக்குகிறவர்களா இருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. கடைசி அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 யோவான் 5:10. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 யோவான் 5:10. மியூட் எடுக்கல. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ அவன் தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் அவரை விசுவாசமாய் இருக்கும் என்றால் அந்த சாட்சியை தனக்குள்ளே அவன் கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை, அவர் செய்து முடித்ததை, அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை உணராதவன், அதை ஏற்றுக்கொள்ளாதவன் அவரை என்ன செய்கிறான்? விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். அவரை பொய்யராக்குறானா? அவரை பொய்யராக்குற பிற அவருடைய வார்த்தைகளை எதை நம்ம சுதந்திரிக்க முடியும்? சத்தியம் உள்ளவர் நமக்குள்ளே இருக்கிறார். கிருபை உள்ளவர் நமக்குள்ளே இருக்கிறார். கிருபையின் பரிபூரணம், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் ஜீவனை அடைந்திருக்கிறோம். குமாரனை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் ஜீவனை பெற்றிருக்கிறோம். பரிபூரணம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். நம்ம வாழ ஆரம்பிப்போம். மிகப்பெரிய ஒரு ஜெனரேஷன், சுதந்திரிக்கிற சந்ததியாய் தேவன் நம்மை இந்த பூமியில் இந்த காலகட்டத்துல நம்மை கொண்டு வந்திருக்கிறாரா? ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த பூமியில நம்ம ஏற்படுத்தும்படியாய் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். சத்தியங்களை அறியும்படிக்கு நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார். நம்முடைய மனதின் திரைகள் ஒவ்வொரு நாளும் விலக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் ஒரு உன்னதமான நோக்கமும் திட்டமும் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்தவர்களா அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் அப்படி மெடிடேட் பண்ணலாம். ஒரு 5 minutes எல்லாவற்றையும்
உங்களை சூழ நெருங்கி நிற்கிற எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்பதை உணர ஆரம்பிங்க. தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் fullness of Godhead சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாய் இருக்கிறது என்றார். இன்றைக்கு அந்த கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறோம்னா நம்ம எப்படி இருக்கிறோமா? பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். தெய்வத்துவத்தின் பரிபூரணத்தை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு எந்த துரைத்தனமும் அதிகாரமும் உங்களை ஆளுகை செய்ய முடியாத இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அவரு கூட நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. பாருங்க, லட்சலா கிறிஸ்துவோடு கூட உன்னதத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் எந்த துரைத்தனமும் அதிகாரமும் கர்த்தத்துவங்களும் உங்களை ஆளுகை செய்ய முடியாது, உங்களை தொட முடியாது. கீழ்ப்படியாம பிள்ளைகள் இடத்துலதான் ஆகாயத்து பிரபு கிரியை செய்ய முடியும். நம்ம குமாரனை உடையவர்களாக இருக்கிறோம். சிருஷ்டிகருக்குள் நாம் இருக்கிறோம். அந்த சிருஷ்டிகர் சகலத்தையும் செய்யும் ஆற்றல் நிறைந்தவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். சகலத்தையும் ஆளுகிறவருக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா அவர் நமக்குள்ள இருக்கிறார்னா இன்றைக்கு எந்த இருளும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது என்பதே நிஜம், சத்தியம். இந்த உண்மை உங்க மனதுக்கு சொல்ல ஆரம்பிங்க. ஒன்றும் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, ஒன்றும் உன்னை ஆளுகை செய்ய முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. மனிதர்களுடைய வார்த்தைகள், சூழ்நிலைகள் எதுவும் ஆளுகை செய்ய முடியாது. அன்புல இருக்கணும், கீழ்ப்படியணுமா, மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். ஆனால் ஆளுகை அவர்தான். தாழ்மையில தான் அங்கே மிகப்பெரிய ஆளுகையே இருக்கு. ஃபுல் டிபெண்டன்ஸ் அவர் மேல வச்சிருக்கிறோம்னா தான் நமக்கு தாழ்மை இருக்குதுன்னு அர்த்தம். கவலை, பயம், சோர்வு, முறுமுறுப்பு அப்படி இருக்குன்னா இன்னும் நீங்க அவரோடு கூட இணைக்கப்பட்டதை உணரல. அவருக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அவருக்குள்ள நீங்க பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீங்கிறத நீங்க உணரல. அதை நீங்க உணரணும். உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் அதை உணரணும். அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். பரிபூரணம் உள்ளவருக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். இதை அப்படியே தியானித்துக் கொண்டே இருங்க. அதை தியானிச்சுட்டே இருங்க. இன்னைக்கு உங்களை எதுவும் உங்க பக்கத்துல கூட வர முடியாது. எல்லா ஆயுதங்களையும், சகல துரைத்தனங்களையும், அதிகாரங்களையும், எல்லா வெப்பன்ஸ் எல்லாத்தையும் அவர் உறிஞ்சி எடுத்துட்டார். இன்னைக்கு உங்களுக்கு எதிராக எதுவும் செயல்பட முடியாது. நீங்க அவருக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார். உலகத்தை படைத்தவருக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையை நான் சிருஷ்டித்தவர். அவருக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. எல்லாம் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறதுனா, இன்னைக்கு தேவனுக்கு பிள்ளையா நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவன் ஏற்கனவே கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த பூமியோ இந்த உலகம் அது எல்லாவற்றையும் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக அது உங்கள் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அதுதான் உங்களை தேடி எல்லாம் வரும். மாத்திரம் இல்ல, உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நீங்க மனதுல நினைக்கிறீங்களோ, விரும்புறீங்களோ
அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை படைத்தவருக்கு பிள்ளையா இருக்கிறோம். எல்லாவற்றையும் ஏற்கனவே படைத்திருக்கிறது நிஜம் என்றால் அது எல்லாம் உங்களை வந்து சேரும். எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டிய இடத்தில் இல்லை, பயப்பட வேண்டிய இடத்துல இல்லை, போராட வேண்டிய இடத்துல இல்லை, தானாக உங்களுக்கு வந்து சேரும். இதை குறித்து கவலை வேண்டாம். நான் பரிபூர்ணம் உள்ளவளாக இருக்கிறேன். இன்றைக்கு ஆதாமை படைத்து தோட்டத்துல அவனுக்கு தேவைங்கிறத அங்க வைக்கவே இல்லை. அவன் ஜெபிக்கணுங்கிற அவசியமே அங்க இல்லாதபடிக்குத்தான் எல்லாவற்றையும் அவனுக்காக ஏற்கனவே அவர் படைத்திருந்தார். அது போலதான் இன்னைக்கு நம்ம இந்த பூமியில அவருக்குள்ள இருக்கிறோம்னா தேவைகளில் இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. நமக்காக எல்லாவற்றையும் அவர் படைத்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். நமக்காக அதை நம்முடைய கரங்களில் கொண்டு வந்து கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய கவலையும் பயமும் இன்றைக்கே அது பறந்து போகணும். எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்து உணர்ந்து நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இன்றைக்கு நாங்கள் யாரா இருக்கிறோம் என்பதை ஆழமாக தியானிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உமக்குள் நாங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். நீர் எங்களுக்குள் பரிபூரணம் உள்ளவர். எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீரப்பா. எங்களுக்கு குறைவு என்பது இல்லப்பா. எல்லாம் எங்களுக்கு நிறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை விசுவாசித்து நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களால், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களால், ஆண்டவரே, விசுவாசத்தின் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் உங்களிடத்தில் சேர்ந்திருக்கிறோம். அப்பா, இந்த கண்கள், உம்முடைய கண்கள் இடமே பதிக்கப்பட்டிருக்கிறது. முற்றிலுமாய் உங்களுடைய கரத்திலே இதனை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உங்களை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபையாக. எந்த வகையிலையும் சுயமாய் சிந்தித்து செல்ஃப் ஸ்ட்ரைவிங்ல நாங்க வாழக்கூடாது. பர்ஃபார்மன்ஸ்ல நாங்க செயல்படக்கூடாதுப்பா. கிருபையில நாங்க நிற்கணும். நாங்கள் ஜீவனை உடையவர்கள் என்பதை இருக்கிறோம். அப்பா, எல்லா பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் இருக்கு விடுதலையாக இருக்கிறோம். ஜீவன் பிரமாணத்துக்குள்ள நாங்க வந்திருக்கோம். ஒன்றுமே கிடையாது. நன்றி செலுத்தும் தகப்பனே. வந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் அது மீட்கட்டும் என்று சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஆவி மீட்கப்பட்டிருக்கிறது. ஆவி, சரீரமும் ஆத்துமாவும் அதை உணர தகப்பனே மனக்கண்கள் பிரகாசமடைய நான் சொல்லிக்கிறேன். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறீர். செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.